அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், பூட்டின் அவர்கள் 3 நாளைக்கு முதல் என்று சொல்லியிருந்தார், இந்த புஷர் பகுதியில் இருக்கின்ற அணு மின் நிலையம் அது கிட்டத்தட்ட $7 பில்லியன் ரஷ்யா கட்டி கொண்டிருக்கிறது. அப்ப பூட்டின் ஒன்றை சொல்லியிருந்தார், அதில் தங்கள 200 அணு விஞ்ஞானிகள், தொழில்நுட்பவியலாளர்கள் அங்கு இருக்கிறார்கள். தாங்கள் பேச்சுக்களின் போது ட்ரம்பிடமும் சொன்னது, இஸ்ரேலிடமும் சொன்னது, அந்த நிலையம் தாக்கப்படக்கூடாது என்று. நீங்கள் ஒன்றை கவனியுங்கள், அது ஏமன் தான் முதல் கட்டி கொண்டிருந்தது. பிறகு ஏமன் விட்டுட்டு போன அப்புறம் அதை ரஷ்ய விஞ்ஞானிகள் எடுத்து அதை அந்த டிசைனை ரஷ்ய டிசைனுக்கு மாற்றியிருந்தாங்க. இந்த அமெரிக்கா தாக்கின இலக்குகளிலும் இஸ்ரேல் தாக்கின இலக்குகளிலும் இந்த ரஷ்யாவின் புஷர் பகுதியில் இருக்கின்ற அந்த அணு மின் நிலையம் இல்லை, அதை தாக்கவில்லை, யாரும் அதனை தாக்கவில்லை. இப்போ இங்கிருக்கின்ற பொருட்களை கொண்டு அங்கு வைத்தாலும் அதுக்கு எந்தவித சேதமும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா ரஷ்யா ஒரு கடுமையான தொனியில் தான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தது. தமது அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் பின்பு கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது அங்கு இப்போது 200 பேர் இருக்கிறார்கள், தாங்கள் 600 பேரை அங்கு கொண்டு செல்ல போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள்.